வெல்கம் டு கிருஷ்ணி பிளாக்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க ஜெயலலிதா வீட்டுல இருந்து எங்க போறோம்னா வீரப்பன் என்கிற வீரம் எடுப்பட்ட மண்ணுக்கு. இப்ப நானு மிருந்தாத்தா எங்க டாடி அங்க 3 பேருமே வண்டியில போக வராமே. வாங்க போலாம். ஜெயலலிதா வீடு இருக்கிற இடம் பாலிக்காடு. வீரப்பன் சமாதி இருக்கிறதுக்கு நம்ம 2 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம போகணும். வாங்க போலாம். கிருஷ்ணி சொன்ன மாதிரி நாங்க இப்போ வீரப்பன் சமாதிக்கு கிளம்பியாச்சு. இங்கிருந்து வீட்டுல இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம அந்த சமாதியை ரீச் பண்ணிடலாம். வாங்க நம்ம போற வழியில என்னென்ன இருக்குன்னு பாப்போம். இதுதான் சென்றாய பெருமாள் மலை. இந்த மலைக்கு கீழே சென்றாய பெருமாள் இருக்காரு. இங்கிருந்து நம்ம மேல ஸ்டெப்ஸ் ஏறி மேல போனோம் அப்படின்னா அங்க வந்து ஆஞ்சநேயர் இருக்காங்க. இங்க நிறைய பேர் வந்து சாட்டர்டேஸ் சண்டேஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து வழிபட்டுட்டு போவாங்க. மேல மலைக்கு மேல போவாங்க. மேல போய் தீபம் எல்லாம் ஏத்திட்டு வருவாங்க. வாங்க அப்படியே போற வழியில என்னென்ன இருக்குன்னு பாக்கலாம். இதுதான் மேட்டூர் டேம் போற வழி. இதுதான் காவேரி ரிவர். இங்க இருந்து பார்த்தா மேட்டூர் டேம் அழகா தெரியும். தெர்மல் பவர் பிளான்ட் எல்லாமே தெரியும். இந்த ஏரியா ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா மலையாள சூழப்பட்ட பகுதியில தான் இருக்கும். ரொம்ப இயற்கையா இருக்கு. இங்கிருந்து 18 கிலோமீட்டர்ஸ் தான் கர்நாடகா பார்டர் இருக்கு. அந்த பார்டர் பேர் பாத்தீங்கன்னா பாலாறு. இதான் விராலி காடு. இங்கிருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டருக்குள்ள நம்ம சமாதியை ரீச் பண்ணிடலாம். இங்கிருந்து வெறும் 1 கிலோமீட்டர்லயே இதான் மூலக்காடு. கொளத்தூர்ல இருந்து வரும்போது லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா வீரப்பன் சமாதி போய் அடைஞ்சிடலாம். ஸ்ட்ரைட்டா போனா மேட்டூர். வாங்க இப்ப நம்ம வீரப்பன் சமாதி இருக்கிறதுக்கு போலாம். இப்படி ஸ்ட்ரைட்டா போனா காவேரி எல்லாம் வரும். கொஞ்ச தூரத்துல அவங்க வீரப்பன் சமாதி வந்துடும். டாடி இதான கொல்லுப்பாட்டியோட வீடு. கொல்லுப்பாட்டி வீடு தான் இங்க இல்ல. கொல்லுப்பாட்டி வீடு வந்து பெரிய கொட்டாயம். இங்க தண்ணி பக்கத்துல இருக்கிறதுனால இங்க விவசாயம் எல்லாம் நிறைய நடக்குது. டாடி டாடி ஒரு சின்ன அந்த வீட்டுல இருக்கு டாடி. இப்ப நான் பாத்துட்டேன். அப்ப ஊருக்கு அங்க போச்சு. வீரப்பன் சமாதி இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. இதான் வீரப்பன் சமாதி போற இடம். சரி கரெக்டா வீட்டுக்கு போகல. உனக்கு வீடு வழி தெரியும்ல. எங்கேயாச்சும் ஆட்டுல போயிட்டு விட்டுறாத. கண்டு உண்டு வந்தது பாத்துடி. இந்த இடத்துல என்ன எழுதி இருக்கு? வீரம் விதைக்கப்பட்டுள்ளது வீரப்பன். எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இடம் தான் வீரம் விதைக்கப்பட்டுள்ள மண். அதாவது வீரப்பன் அவங்க சமாதி அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். சாமி கும்பிடுங்க. அதாவது இந்த இடத்த வந்து கோயிலாவே அவங்க நிறைய பேர் வணங்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்தாலே ஒரு நல்ல வைபா இருக்கு. தொட்டு கும்பிட்டு போட்டு எடுத்துக்கோ. இந்த இடத்துல பெருசா இருக்கிறவங்க தான் வீரப்பன். இந்த இடத்துல வந்து சாமி மாய வழி பண்றாங்க. இதுதான் வீரம் விதைக்கப்பட்டுள்ள மண் அப்படின்னு சொல்ற இடம். அதாவது வீரப்பன் அவங்க சமாதியும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட சொந்தக்காரங்களோட சமாதியும் இங்கதான் இருக்கு. முதல்ல இருக்கிறது வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா வீரப்பன் அவங்களோட அண்ணன் மகன் மணி. அவர் வந்து ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருந்திருக்காரு. 2வதா இருக்கிறது தான் நம்மளோட வீரப்பன் அவங்களோட சமாதி. இந்த இடத்துல தான் வந்து மக்கள் வந்து கடவுளா நினைச்சு அவங்கள வந்து சாமி மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வரவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சூடம் ஏற்றிட்டு
திருநீர் வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் வந்து வேண்டுதல் இருந்துச்சுன்னா இங்கே வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. மூணாவதாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் அவங்களோட அண்ணன் மாதையன். நான்காவது இருக்கிறது வந்து வீரப்பனோட அண்ணனோட மனைவி. இதான் வீரப்பன் சாமி. இங்கதான் எல்லாருமே கும்பிட்டு போறாங்க சாமி நினைச்சுக்கிட்டு. எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சு நானும் வந்து பார்த்துட்டு போறேன்.